சந்தேகம் கொடிய வியாதியா அப்படின்னா, நீங்க சந்தேகத்தை சரி கட்டாம இன்னும் நாளுக்கு நாள் சந்தேகம் ஒரு மோசமான ஒரு செயலை நீங்க இன்னும் அதிகப்படுத்தி கொண்டே வந்தா அது நிச்சயமாக வியாதியா மாறிடும். அந்த வியாதி பாதிக்கக்கூடிய இடம் எதுன்னா, உடம்புல எந்த இடமும் கிடையாது. உங்களுடைய மனதை குறிவைத்து அது தாக்கிடும். மனதை குறிவைத்து தாக்கி மனம் ஒரு நோய்வாய்ப்பட்டதா மாறிடுச்சுன்னா உங்க வாழ்க்கையே ஆரோக்கியம் இழந்து போயிடும். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பதே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மொத்த நரகமாகிவிடும். இத்தனைக்கும் அடிப்படை காரணம் தீர்க்கப்படாத சந்தேகம். சந்தேகம் வரலாங்க, ஆனா அந்த சந்தேகத்தை தீர்த்திடணும். தீர்க்காம வைத்திருந்தீர்களானால் நிச்சயம் உங்களால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா உணவு உண்ண முடியாது, நிம்மதியா உழைக்க முடியாது, நிம்மதியா எங்கேயும் வாழவே முடியாது. அதனால தயவு செய்து அனாவசியமான அர்த்தமற்ற சந்தேகங்களை தூக்கி எறிந்து விடுங்கள். மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக வாடுங்கள். ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.